மீன்களையும் பிடிக்கிறாரு. அந்த 3 தங்க மீன்களும் சொல்லுது, "எங்கள கடல்லயே விட்டுருங்க. உங்களுக்கு நாங்க என்ன வரம் கேட்டாலும் நாங்க தர்றோம்" அப்படின்னு சொல்லி அந்த 3 மீன்களும் சொல்லுது. இவருதான் பேராசை புடிச்சவர் இல்லையா? மாறன் வந்து. அவரு வந்து சொல்றாரு, "எனக்கு நீங்க வரம்லாம் ஒண்ணும் தர வேணாம். உங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னா, நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா நான் மாறிடுவேன்." அப்படின்னு சொல்லி ஒரு குடத்துல போட்டு, அந்த 3 மீன்களையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே அதிர்ச்சி. அந்த 3 மீன்களுமே உயிரற்ற களிமண் மீன்களா வந்து அந்த குடத்துல இருக்கு. அவருக்கு அந்த வரமும் போச்சு. அந்த மீன்களும் போச்சு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட கதிரவன் வந்து அடுத்த நாள் போய் கடலுக்குள்ள போய் நின்னுட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. திடீர்னு அந்த மீன்கள் எல்லாம் வந்து, "நாங்க பேராசை புடிச்சவங்களோடலாம் நாங்க வந்து வாழ மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்னே தவிர, அடுத்தவங்க கிட்ட வந்து அபகரிக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, நம்ம மன நிம்மதி இல்லாம தான் போயிருவோம். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். தேங்க் யூ.